தா தா தை தா தா. நீ தான் தை. அட, உன் கண்ணுல எதுக்காகப்பா இவ்வளோ பயம் தெரியுது? அமைதியா நிக்கணும், அமைதியா நிக்கணும். நான் தான் உனக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தல்ல, பாரு, உன்னோட உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸும் அமைதியா இருக்கு. ஆனா நீ என்னடானா பயந்துகிட்டே இருக்கியே. சரி, எனக்கு சொல்லு, உன்னோட வாழ்க்கையோட லட்சியம் என்ன? ஆனா நான் உன் வாழ்க்கைக்கு ஒரு புது லட்சியத்தை அமைச்சு கொடுத்துருக்கேன். உனக்கு ஏன்னு தெரியுமா? எப்போ உன்னோட இந்த சிலை தயாராகுமோ அப்போ உன்னை பார்த்து ரசிக்க 1000 மக்கள் உன்னை தேடி வருவாங்க. ஹலோ சார். கஞ்சன், கஞ்சன், நீ எங்க இங்க வந்திருக்க? நான் தான் உனக்கு லீவ் கொடுத்துட்டேனே. சார், நான் வெறும் வேலைக்கு மட்டும்தான் ஸ்டூடியோக்கு வரேனா? உங்களுக்கே நல்லா தெரியும். சிலையை பண்றத பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாவ் சார், எவ்வளவு அற்புதமா சிலையை வடிக்கிறீங்க. இந்த சிலைக்கு நீங்க உயிர் கொடுத்திருக்கீங்க. அண்ட் சார், இந்த 3 சிலையும் நீங்க ஒரே மாதிரி உருவாக்கி இருக்கிறீங்க. கட்டோரி, யார் எனக்கு ஃபோன் பண்ணது? சார், நான் தான் ஃபோன் பண்ணேன். நான் தான் இங்க சூப்பர்வைசர். எங்க இருக்கு? மேல இருக்கு, என் கூட வாங்க. வாங்க சார். அங்க இருக்கு சார். இன்னைக்கு காலையில எங்க ஒர்க்கர்ஸ் வந்து வேலை ஆரம்பிக்கும் போது இந்த பிளாஸ்டர் பேந்து அப்படியே கீழே விழுந்தது. அப்ப நாங்க இதை பார்த்தோம். நாங்க எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்பல, அதனால உங்களை நாங்க கூப்பிட்டுட்டோம். ஏதாச்சும் ஒரு ஹேமர் இருந்தா கொடுங்களேன். சார், இதோ இதோ இந்தாங்க சார். பங்கஜ், எல்லாரும் இங்கே இருக்கு சொல்லு. நீங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்கன்னு சொல்றேன்ல.
பின்னாடி பின்னாடி போங்க. பின்னாடி போங்க. மை காட், இது பாம் வெடிக்க போகுது. Quiet. அமைதி. எனக்கு நிமிர்தாம்பா வேணும். என்ன பண்ணுங்களோ தெரியாது, ஆனா எனக்கு வேணும். யாராவது குறுக்க வந்தாங்கன்னா தட்டிடுங்க. ஷூட் கேம். எஸ் பாஸ். கிளியரா? கிளியர். அவன் எங்க? விக்கி எங்க இருக்கான்? நிமிர்ந்தாம கொண்டு வர சொல்லி நான் தான் அவனை அனுப்புனேன். அவன் எங்க இருக்கான்னு தெரியல, மெசேஜ் இல்லை, எதுவும் தெரியல. ஒருவேளை அவனுக்கு நிமிர்தாமா கிடைக்காம போயிருக்கலாம். பாஸ், அவனுக்கு இதுவரைக்கும் நிமிர்தாமா கிடைக்காம போயிருக்கலாம். குட். இதுக்கு மேல என்னத்த சொல்ல? எனக்காக வேலை பார்க்குற அத்தனையும் கழுதைங்க. நாளைக்குள்ள நிமிர்தாமா கிடைக்கலன்னா அதுக்கப்புறமா வேலை செய்யற தகுதியை நீங்க இழந்துருவீங்க. நான் தான் இறங்கி ஏதாவது செஞ்சாகணும். ஆச்சரியமா இருக்கு. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல பாம்ப வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இங்க யாராச்சும் தங்க வந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் என்ன சாகணுமா? இவ்ளோ பெரிய சதி திட்டமா? இதை யார் பண்ணது? சார், சத்தியமா இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அந்த பிளாஸ்டர் பேந்து கீழே விழாம இருந்திருந்தா அதுக்கு பின்னாடி பாம் இருக்கிற விஷயம் கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. போய் சொல்லாத சரியா? இல்ல சார், நான் போய் சொல்லல. இன்னையில இருந்து 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எப்ப இந்த பில்டிங்கை கட்ட ஆரம்பிச்சோமோ கொஞ்ச நாள்லயே ஏதோ டிஸ்பியூட் காரணமா வேலை நின்னு போயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி இன்னைக்கு தான் வேலையவே ஆரம்பிச்சோம். சார், இந்த பில்டிங்கை எப்ப கட்ட ஆரம்பிச்சாங்களோ எனக்கு தெரிஞ்சு பாமா அப்பவே அங்க வச்சிருக்கணும். 6-7 வருஷத்துக்கு முன்னாடியா? நீங்க சொல்றது அர்த்தமே இல்லையே. அதாவது யாரோ நீண்ட நாள் பிளான் பண்ணதா நீ சொல்லிக்கிட்டு இருக்க. அதாவது இன்னைக்கு பாம் வச்சா 6-7 வருஷத்துக்கு அப்புறம் அது வெடிக்கும்ல? 6 வருஷத்துக்கு முன்னாடி யார் சூப்பர்வைசர்? நீயா? நான் இல்ல சார், அப்போ மணி இருந்தான். அவன் அப்பவே வேலையை விட்டு ஓடி போயிட்டான். ஐசி. சரி, இங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை பார்க்கறாங்களா? அதுல பழைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்களா? சார், இவங்க டெய்லி வேலை செய்யற ஆட்கள். இன்னைக்கு அவங்க இங்கன்னா நாளைக்கு வேற இடத்துல. ஆனா ஒண்ணு சார், அந்த காலத்துல வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு பெண்மணியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அவங்க உங்களுக்கு உதவி செய்யலாம். யார் அந்த லேடி? சார், மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அங்க அவங்க எதையோ பார்த்தாங்களாம். அவங்க பேரு பந்தினின்னு சொல்றாங்க. எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்க ஒரு பெரிய பில்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். என்ன? பில்டிங்ல வேலை செய்யற ஒரு ஒர்க்கர் லேடி பில்டரை கல்யாணம் பண்ணிட்டாங்களா? சார், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் நான் இதை டிஃப்யூஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூ வெரி மச். நல்லதா போச்சு. சரியான நேரத்துக்கு தான் வந்தோம். இல்லைனா எல்லாம் சொதப்பி இருக்கும். ஆனால் ஆபத்து இன்னும் முடியல சார். இது பாமோட ஒரு பார்ட் மட்டும்தான். என்ன சொல்ல வரீங்க? சிட்டியில் இந்த மாதிரி நிறைய ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா பாம்புக்கும் ஒரு ட்ரிகர் தான் இருக்கு. அது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் கையில் இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? ஃபுல் சிட்டிலையும் பாம்பு வச்சிருக்காங்களா? ட்ரிகரால எப்ப வேணாலும் வெடிக்க வைக்கலாமா? எஸ் சார். மை காட். 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே சிட்டி ஃபுல்லா பாம்பு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்ப வேணா என்ன வேணா நடக்கும்.
பாஸ், கஞ்சன் வந்துட்டா. எக்ஸலண்ட். கஞ்சன், எனக்கு நல்லா தெரியும் யாராலையும் செய்ய முடியாத வேலையை நீ செஞ்சு முடிப்பேன்னு. கமாண்டர்னா இப்படி இருக்கணும். நீ எனக்கு பெஸ்ட் கமாண்டர். கொண்டு வந்திருக்கியா? அத கொடு. பார்த்துக்கங்க, இவள்கிட்ட இருந்து கத்துக்கங்க. பாத்தியா, ஒரு பொண்ணு வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கா. இவள்கிட்ட இருந்து கத்துக்கங்க. இந்த வேலையை செஞ்சது யாரு? யாரு விக்கிய கொன்னது? நீயா? நீ அவனை கொன்னது? இல்ல, நான் கொல்லல. நான் ஏன் கொல்ல போறேன்? விற்குந்தாசி கொன்னானா? சொல்லு. ஸ்பீக் அப். இல்ல, எப்பனா விமர்த்தா அம்மாவையும் விக்கியும் தேடுறதுக்காக விற்குந்தாவோட ஸ்டூடியோக்கு போனோம். அங்க பயங்கரமானவங்க சில பேர் வந்து தாக்குனாங்க. அதோட எனக்கு தெரிஞ்சு அவங்களும் நிமிர்த்த அம்மாவை தான் தேடினாங்க. என்ன? இன்னும் சில பேர் நிமிர்ந்த அம்மாவை தேடுறாங்களா? இது எப்படி சாத்தியமாகும்? சரி, அவங்கெல்லாம் யாரு? யார் அவங்க? பாஸ், அது எனக்கு தெரியாது. அங்க ஒரு பெரிய கலவரமே நடந்தது. வந்தவங்க மொத்த ஸ்டூடியோவை அலங்கோலம் பண்ணிட்டாங்க. அதோட விற்குந்தாஜி அங்க இருந்து எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் நிமிர்த்த அம்மா கிடைக்கல. சரி, அவங்க போனதுக்கு அப்புறம் நிமிர்ந்த அம்மாவை தேடி இருக்கலாம்ல? பாஸ், நான் எல்லா இடத்துலயும் தேடினேன். ஒரு இடத்தையும் விடாம நான் தேடினேன். ஆனா எனக்கு கிடைக்கவே இல்லை. பாஸ், எனக்கு தெரிஞ்சு விற்குந்தா தான் நிமிர்த்த அம்மாவை ஒளிச்சிருக்கணும். ஓ, அப்படின்னா நிமிர்ந்தம்பா அப்ப அதே இடத்துல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன இது? ரத்தமா? குந்தன், என்னாச்சுங்க? இங்க எப்படி ரத்தம்? அப்பா அப்பா எங்க? எனக்கு தெரியாது மேடம். மத்தியானம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு ஐயாவை கூப்பிட ஸ்டுடியோக்கு வந்து இதை பார்த்தேன். வேற எதுவும் தெரியாது. என்ன? அப்படின்னா அப்பா இங்க இல்லையா? அப்பா 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 எங்க இருக்காரு? நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அப்பா எங்க இருந்தாலும் சேஃபா தான் இருப்பாரு. இங்க இல்ல, பாரு, அவருக்கு இல்ல, ஒண்ணும் ஆயிருக்காது. அப்பாக்கு ஒரு ஃபோன் ட்ரை பண்றேன். அப்பா அப்பா ஏன் ஃபோன் எடுக்க மாட்டாரு? ஃபோன் அவருக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? அப்பா ரிலாக்ஸ், தைரியமா இரு. பெருசா அடிதடியெல்லாம் நடந்துருக்கு. இங்க பாரு, வெளியில இருந்து இவ்வளவு தூரம் ரத்தக்கரை நாலா பக்கமும் இருக்கு. அதோட இங்க உடைச்சிருக்கதெல்லாம் பார்த்தா, இதையெல்லாம் பார்க்கும்போது எவன் இதை பண்ணானோ அவன் கோவத்துல இருந்திருப்பான். இது கண்டிப்பா ஒருத்தனோட வேலையா இருக்காது. 4 பேர் 5 பேர் இல்ல அதிகமான பேரும் வந்திருக்கலாம். இங்க பாரு, இங்க நாலா பக்கமும் அதிக கால் தடங்கள் தெரியுது. நிக்கில், இந்த ரத்தக்கரை எவ்வளவு தூரம் வரைக்கும் போகுதுன்னு பாரு. சச்சின், ஸ்ரேயா, அக்கம் பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சார், எங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். எங்க அப்பாவை யார் கொலை பண்ணது சொல்லுங்களேன் ப்ளீஸ். ரமா, இங்க ஏதோ பெருசா நடந்திருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது.
உங்க அப்பாவுக்கு என்ன நடந்திருக்குன்னு இப்போ சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்க முதல்ல யார் வந்தது? சார் முதல்ல நான் தான் சார் இங்கே வந்தேன். மத்தியான சாப்பாடு எடுத்து வச்சுட்டு ஐயாவை கூப்பிடலான்னு இங்கே வந்தா இப்படி ஆயிடுச்சு சார். நீங்க 2 பேரும் யாரு? சோ இவ குந்தன் எங்க வீட்டு வேலைக்காரன். அப்புறம் இவ அமித் என்னோட பாய் ஃப்ரெண்ட். சார் ஆ? இங்க பாருங்க, இந்த வாள் கிடைச்சது. வாளா? வாளால தாக்கியிருக்காங்களா? சார் இப்பெல்லாம் யார் வாள் யூஸ் பண்றாங்க? நெஞ்சாக்களோட வாள் மாதிரி இருக்கு. நெஞ்சா தெரிஞ்சவங்க தான் அட்டாக் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னா இது ப்ரொஃபஷனலோட வேலை. ரத்தக்கரையை பார்த்தா ஏதோ ஒரு பணத்தை இங்கிருந்து அப்படிக்கா இழுத்துட்டு போன மாதிரி தெரியும். பொணமா? என்ன நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்பாவை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா? இங்க பாருமா, ஆக்சுவலா இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இந்த எண்ணத்தோட தான் சில பேர் இங்க வந்திருக்காங்க. உங்க அப்பாக்கு என்ன நடந்துச்சுன்னு என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். சார் இங்கிருந்து இழுத்துட்டு போனதுக்கான அடையாளம் கதவுக்கு பின்னாடி ஸ்டாப் ஆயிருக்கு. வெளியே போய் பார்க்கலாம். ரைமா, உன்னோட அப்பாவோட போட்டோ ஒன்று இப்பவே வேணும். சரி சார். சார் அடையாளம் இது வரைக்கும் இருக்கு, இங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இந்த ரத்தக்கரை தெரியுது. இது என்னது? ஏதோ டயரோட அடையாளம். சார் இது எதோட டயர் சார்? ஒரு காரோட டயர் இவ்வளவு மெலிசா இருக்குமா? இல்ல ஸ்ரேயா, ஒரு வண்டியோட டயர் இவ்வளவு மெலிசாலாம் இருக்காது. இது ஏதோ வேற விதமான வண்டியா தான் இருக்கணும். சார் அப்போ இது எந்த விதமான வண்டியா இருக்கும் சார்? ஏன்னா டயர் இவ்வளவு மெலிசா இருக்கே. ஒருவேளை ஸ்ரேயா தாக்குதல் நடத்தினவங்கிட்ட வித்தியாசமான வண்டி இருந்திருக்கலாம். அதான் டயர் இப்படி இருக்கு. இல்ல ஸ்டூடியோ வண்டியா இருக்கலாம். இது செல பண்ற இடம் தானே, அதுக்கான சாமானங்களை கொண்டு வர வண்டியோ என்னவோ. இதுல இருந்து உனக்கு கிளியரா தெரியுது, யாரோ டெட் பாடிய அங்க இருந்து இங்க வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியில ஏத்திருக்காங்க. அப்புறம் இங்க இருந்து கொண்டு போயிருக்காங்க. டயத்தோட இந்த பக்கம் போயிருக்கு. வாங்க எந்த பக்கம் போயிருக்குன்னு பாப்போம். சார் அந்த டயரோட அடையாளம் இது வரைக்கும் வந்திருக்கு. ஆனா இதுக்கப்புறம் எந்த பக்கம் போச்சுன்னு நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? தோ கேமரா இருக்கு, இதை பார்த்தா எந்த பக்கம் போயிருக்குன்னு தெரியும். ஸ்ரேயா, இதோட ஃபுட்டேஜ் எடு. அப்படின்னா ஃபெர்குந்தாட்சி கொல்லப்படல, அவனே ஒரு கொலைகாரன் தான். யாரையோ கொலை பண்ணிட்டு டெட் பாடியை இழுத்துட்டு போய் அப்படியே வெளியே கொண்டு வந்து அதை அப்படியே கை வண்டியில ஏத்தி எங்கேயோ கொண்டு போயிருக்கான். சார் அப்படின்னா வீட்டுக்கு வெளியே நாம அந்த டயரோட அடையாளம் பார்த்தோம்ல, அது இந்த கை வண்டியோடதா சார்? ஆமா ஸ்ரேயா, அது அதே கை வண்டி தான். அதுல தான் பாடியை மறைச்சு எங்கேயோ கொண்டு போயிருக்கான். சார் ஃபெர்குந்தா இடத்துல நிறைய கால் தடயங்கள்லாம் இருந்தது. அங்க இருக்கிற நிலவரங்கள் பார்த்தா ஒரு விஷயம் கிளியர் ஆகுது, பெரிய சண்டை நடந்திருக்கணும். எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு அவன் தான் நம்ம கிட்ட சொல்லணும். சார் ஃபெர்குந்தா யாரையாவது கொண்டு இருந்தா அவன் ஏன் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுப்பான்? டெட் பாடியை கூட்டமான இடத்துக்கு அவன் எதுக்கு கொண்டு வருவான்? ஏன்னா டெட் பாடி யாராவது பார்த்துருந்தா அவன் ஃபெர்குந்தாச்சி வேற மாதிரி யோசிச்சிருப்பான். பாடியை நல்லா சுத்தி போட்டுட்டு கை வண்டியில வச்சு கொண்டு போனா யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு. மூலக்காரன் தான். சரி, இங்கிருந்து அவன் எங்க போனா? சார் அவன் அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பி இருக்கான். இந்த ரோட் துளசி ரோட்ல மூடப்பட்ட ஒரு சுரங்கத்துக்கு போகுது. அங்க சின்ன சின்ன ஏரிகளும் இருக்கு. என்ன சார் இது டயர் அடையாளம் போயிட்டே இருக்கு? சார் இதோட நின்றுச்சு சார்.
சார் இங்க பாருங்க, ஷூஸோட அடையாளம் சார். அப்படின்னா இங்க நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க சார். இந்த எல்லா ஷூ தடயங்களும் ஃபெர்குந்தாஜியோட தான். இங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே பின்னாடி பக்கமா வந்து நின்னு தன்னோட மொத்த பலத்தையும் பயன்படுத்தி அப்படியே வண்டியை முன்னாடி தள்ளி விட்டுருக்கான். அந்த ஆளு அந்த பாடியை இங்க கொண்டு வந்து இங்க இருந்து கீழே தள்ளி இருக்கான். டைவர்ஸ் கூப்பிடு. இந்த இடத்துல ஃபுல்லா தேடியே ஆகணும். நீ அந்த பக்கம் போ. நல்லா தேடு, அங்கதான் இருக்கணும். இந்த பக்கம் வந்துருங்க. இங்க இருக்க சார். கிரேனை கொடுவாங்க. பாடி அந்த கிரேன்ல கட்டிவிடு. தூக்கு தூக்கு. தாரிகா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சதா? கிடைச்சிருச்சு. நாம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். இந்த சிமெண்ட் அதிகமா காயவே இல்லை. இல்லைன்னா இந்த சின்ன ஹேமரை வச்சு நான் தட்டி தட்டி உடைக்கிறதுக்குள்ள ஒரு நாள் ஆயிடும். அட சார், ப்ராப்ளம் என்ன? அப்படியே காஞ்சி போயிருந்தீங்களே, ஜாமர் இருக்குல்ல, அதை எடுத்து பங்கஜ், இதுல டெட் பாடி இருக்கு. சோ நம்ம பார்த்து தான் பண்ணியாகணும். ஒரு விஷயம்தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. கொலகாரன் இந்த பணத்தை சிமெண்ட்டுக்குள்ள எதுக்காக மறைச்சு வச்சிருக்கா? பாஸ், இது உண்மையாவே ஒரு மிஸ்ட்ரி தான். அந்த ஃபோர்செப்ஸ் எடுத்துட்டு வா. சார். என்ன சார், ஏதாச்சும் கிடைச்சதா? பாஸ், இங்க பாருங்க. இந்த டிராக்கரை சிமெண்ட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. இதுல இருந்து நல்லா தெரியுது, கொலகாரன் இந்த டெட் பாடியை விட்டு விலக விரும்பல. இந்த டெட் பாடியை அப்படியே சிமெண்ட்டுக்குள்ள மறைச்சு அதை தண்ணிக்குள்ள புதைச்சி பாதுகாப்பா இருக்க வைக்க பார்த்துருக்கான். ஏன்னா தேவைப்படும் போது இந்த டிராக்கரோட உதவியால அதை திரும்ப எடுக்க முடியும். ஏன் ட்ராக் பண்ணி தேடணும்? அவனுக்கு எதுக்கு பாடி தேவை? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல. அட என்னப்பா நீ இப்படி இருக்க? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டா போதும், அடுத்த கேள்வியை ரெடியா புல்லட் மாதிரி வச்சு படபடன்னு சுட்டுருவ. கொஞ்சமாவது மூச்சு விட டைம் கொடுப்பா. ஓஹோ தாரிகா, இப்ப என்ன கிடைச்சது? பாஸ், இவனோட கழுத்துல ரொம்ப சின்ன சின்னதா ரத்த கரைகள் தெரியுது. அந்த கரைகள் ஒரு விதமான ஹேமரேஜ், டிஷியல் ஹெமரேஜ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இவன் கழுத்துல இருக்கிற சின்ன 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 நரம்புகள் எல்லாம் பயங்கரமா வெடிச்சிருக்கு. அங்கிருந்து ரத்தம் வெளியில வந்திருக்கு. ட்ரை மூக்க சலைவாவும் இருக்கு. ஒரு நிமிஷம் சலோங்கி, ஒரு நிமிஷம். செவந்தி சார், சலோங்கி இவ்வளோ சொன்னாரு, ஏதாவது உனக்கு புரிஞ்சுதா? நான் என்ன சொல்றது? புரியல தானே? எனக்கு கூட எதுவுமே புரியல. சரிப்பா, புரிய வைக்கிறேன். சாதாரண வார்த்தையிலே புரிய வைக்கிறேன். இந்த ஆளை கொன்னுட்டு அவன் உடம்புல சிமெண்ட்டை பூசல, இவனை உயிரோடவே வச்சு சிமெண்ட்ல பூசியிருக்காங்க. உயிரோடவே மூச்சு முட்டி தான் இந்த ஆளு இறந்திருக்கான். மூச்சு முட்டி இறந்திருக்கானா? ஆமா.
ஒருத்தரை இப்படி கூட கொல்ல முடியுமா என்ன? சுருகுந்தாஜியோட பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. அவங்க அப்பா ஒரு கொலைகாரன்னு தெரிஞ்சா அவ ரொம்ப வருத்தப்படுவா. என் அப்பா கொலைகாரனா? என்ன எல்லாரும் வளர்றீங்க? பெருகுந்தாச்சி தான் கொலைகாரன். அதோட அவங்களை எப்படி கொலை பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா? உயிரோட இருக்கிற ஒரு மனுஷனை சிமெண்ட்டை போட்டு அப்படியே மூடிட்டான். என்ன? உங்க அப்பா இருக்கானே, உயிரோட ஒரு மனுஷனை அப்படியே சிலை ஆக்கிட்டான். அந்த சிலைக்குள்ள இருந்தவன் மூச்சு முட்டியே செத்துட்டான். அதுக்கப்புறம் இவன் தலைய வாளால வெட்டி இருக்கான். இல்ல, என் அப்பா இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாரு. நீங்க கண்டிப்பா ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கீங்க. நாங்க எதையும் தப்பா புரிஞ்சுக்கல. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எல்லாமே கிளியரா தெரியுது. டெட் பாடியை கைவண்டியில அப்படியே இழுத்துட்டு போயிருக்கான். அதே வண்டியை பணத்தோட சேர்த்து ஏரியில வீசியிருக்கான். அப்பதான் அந்த பணம் கிடைக்காதுல்ல. Oh my God. இப்ப எங்க இருக்காரு அவரு? இது வரைக்கும் தெரியல, ஆனா சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம். இல்ல அப்பா இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாரு. அமித், அப்பா போய் தேடலாமா? அப்பா போய் தேடலாம். ரேமா, கவலைப்படாத, அப்பாவை கூட்டிட்டு வந்துடலாம். அவர் யாரையுமே கொலை பண்ண மாட்டாரு. அட என்ன சின்னம்மா, நீங்க தைரியமா இருங்க, எல்லாம் சரியாயிடும். ஐயா கண்டிப்பா திரும்ப வருவாரு. சார், ஸ்டுடியோ முழுக்க தேடி பார்த்துட்டேன் சார், ஆனா அந்த கைவண்டி எங்கேயுமே காணோம். சார் ஃபிர்குத் நாச்சியோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன் சார். அவருக்கு சிட்டில இன்னும் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு சார். சொல்ல போனா நம்ம கிட்ட பெருசா ஒன்றும் எவிடன்ஸ் இல்ல. ஃபிர்குந்தாஜி மாட்டினாதான் எல்லாம் தெரிய வரும். ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அதுல ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டியில போய் அவன் ஒளிஞ்சிருக்கலாம். வாங்க அவனை போய் தேடி கண்டுபிடிப்போம். ஓடி போயிட்டான். எனக்கு கிடைக்க வேண்டியது எதுவும் கிடைக்கல. ஆனா நீங்க எல்லாரும் கழுத மாதிரி என் மூஞ்சியே பாக்குறீங்க. உதவக்கரைங்க. தண்ட சோறு சாப்பிட்றதுக்கு தான் நீங்களாம் லாய்க்கு. யூஸ்லெஸ். சார் டென்ஷன் ஆகாதீங்க சார், அவன் சீக்கிரம் கிடைச்சிருவான். சிஐடி அவனை தேடுறாங்கல்ல. டென்ஷன் இல்லையா சார்? வெரி குட். சிஐடிஸும் தேடுறாங்களா? ஏய் கழுத, நாம போறதுக்கு முன்னாடி சிஐடிஸ் போயிட்டாங்கன்னா நிமிர்தம்பா அவங்களுக்கு கிடைச்சிடும். ஏதாவது செய், இல்லைன்னா செத்து மடி. சிஐடிக்கு முன்னாடி அங்க போய் சேரு. அண்டர்ஸ்டுட்? போ சார். இடியட்ஸ். இவர் ஒரு அற்புதமான சிற்பி ஆச்சே. இவர் எதுக்காக ஒருத்தரை கொலை பண்ணணும்? என்ன காரணமா இருக்கும்? இந்த மாதிரி வேலை செய்யணும்னா கண்டிப்பா அவனுக்கு மூலக்குழம்பனவனா தான் இருப்பான். இல்ல ஒரு கொடூரமான குற்றவாளியா தான் இருக்கணும். சேடிஸ்டாவும் இருக்கலாம். சலங்கி சார், அங்கிருந்து ஏதோ தெரியுது. ஃப்ரெடி, எனக்கும் தெரியுது. என்னது இது? பாரு சலங்கி, கொஞ்சம் சீக்கிரம் பாரு. இருங்க பாஸ், இப்ப பாத்துடுறேன். கத்திரி கொடு. வாவ் சார், எவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப பழமையானது. ஒரு 1000 வருஷம் பழமையானதா இருக்கும். அப்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். பின்ன என்ன சார், இது ஒரு சரித்திர பொக்கிஷம். பழைய பொருட்கள் மேல ஆசை இருக்கிறவன் கண்டிப்பா இதுக்கு நல்ல பணம் கொடுப்பான். அபிஜித், ஒரு உயிருள்ள ஆளோட உடம்புல இத வச்சுட்டு அந்த உயிருள்ள ஆளை இந்த பொருளோட ஒரு சிமெண்ட்டுக்குள்ள கவர் பண்ணி வைக்கிறது, அப்புறம் அதையே ஏரியில தூக்கி போடுறது, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. இதோட உண்மை என்னங்கிறத குருகுந்தாஜி வாயை திறந்தாதான் தெரியும். ரொம்ப நாளாவே இதை திறக்கல போல இருக்க. சார், இங்க அக்கம் பக்கத்துல கைவண்டி இருக்கிற மாதிரி தெரியல. சரி, அப்படி போய் செக் பண்ணு. சச்சின், கைவண்டி இங்கதான் இருந்திருக்கு. இதோ பாரு, டயரோட அடையாளம்.
இது என்னது? அது எல்லாத்தையும் எடு. இந்த ஊருக்கு பேர் கைவண்டி. பார்த்து பார்த்து, மெதுவா மெதுவா. விசித்திரமா இருக்கு சார். டயரை கழட்டி வச்சிருக்கான், அதுவும் இங்க ஓரமா வச்சிருக்கான். ஈஸியா மறைக்கலாம்ல. அதோட சார் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வண்டியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். ஆ, கலரும் இருக்கு, ரத்தக்கரையும் இருக்கு. வாவ், இறந்தவனோட ரத்தக்கரையா? இங்க பாருங்க. யாரையோ இழுத்துட்டு வந்திருக்கான். இது இங்க பிளட் டிராப்ஸ் தெரியுது. தரை ஈரமா இருக்கு. இங்க தோணுங்க. இரு இரு இரு, ஒரு நிமிஷம். கையாளுடு கையாளுடு, பார்த்து. உனக்கு தெரியுமா உங்க கழுத்துல எதுக்காக மாட்டணும்னு? உங்களுக்கு தெரியுமா? ABC. ஏன்னா அந்த வால்ல இருந்தோம் கைவண்டியில இருந்தும் நாங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எடுத்துட்டோம். இப்போ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யாரோடதுன்னு சீக்கிரமே தெரிய வந்துடும். ஃபிர்குந்தாச்சியும் அப்புறம் அந்த ஆளையும் யார் கொன்னது எல்லாம் தெரிஞ்சிடும். சார் நீங்க என்ன பேசுறீங்க சார்? நான் அவரோட பொண்ணு சார். நான் ஏன் அவரை கொலை பண்ணணும் சார்? நான் என் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நான் அப்பெல்லாம் செய்ய மாட்டேன் சார். அன்பு வைக்கிறவங்களை கொல்லக்கூடாதுன்னு இருக்கா என்ன? என்னைக்காவது அவரோட கோபத்துக்கு நீ ஆளா இருக்கலாம்ல. இன்னைக்கு யூஎஸ்ல இருந்து அவரை பழி வாங்குறதுக்கு இங்க வந்திருப்ப. நீ கூட கொலை பண்ணிருக்கலாம் அமித். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட. ஆனா ரைமாவோட அப்பா ஃபிர்குந்தாஜி அவருக்கு இது பிடிக்கல. என்ன? இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அவர் மேல மரியாதை இருக்கு. அவருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் எங்க கல்யாணத்துக்கு அவரு ஒத்துப்பாரு. நான் எதுக்கு கொல்லணும் சார்? சரி, ஏய வாய திறந்தாச்சு, பி வாய திறந்தாச்சு. இப்ப சி தான் பேசணும். என்ன குந்தன், கொஞ்சம் வாய் திறக்கிறியா? எனக்கு ஐயா மேல நிறைய மரியாதை இருந்தது. அவர் விசித்திரமா பழகுவாரு. ஆனா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சார். ஆனா நான் எதுக்காக சார் அவரை கொலை பண்ண போறேன்? அவர் பொண்ணுக்கு அப்புறம் என் மேலதான் சார் அதிகமா பாசம் வச்சிருந்தாரு. நான் அவரோட நம்பிக்கையான வேலைக்காரன். நான் எதுக்கு? ஆமா, சொல்ல போனா நீங்க எல்லாமே நல்லவங்க தான். 3 பேரும் நேர்மையானவங்க தான். நீங்க எதுக்கு கொலை பண்ணுவீங்க? ஆனா யார் பண்ணாங்களோ, இவரை கொலை பண்ணாங்களோ, அவ ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்கான். இவன் என்னமோ பாவம் செத்துட்டான், ஆனா கண்ணையும் நோண்டி எடுத்திருக்கான். சலோங்கி சார், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. சொல்லுங்க சார். நீங்க எங்க கிட்ட ஒரு 3 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அனுப்புனீங்கல்ல, ABC. அந்த 3 ஃபிங்கர் பிரிண்ட்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வால்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுது. அது யாரு? ஓகே சார். சார் சார் வால்ல ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சது இல்ல, அது மேட்ச் ஆயிடுச்சு. யார் அது? ஏபிசியில் யார் நிஜ வாரியர்? சார் நான் ஒத்துக்கிறேன் சார். நான் நிஞ்சா வாரியர் கூட சேர்ந்து ஃபிர்குந்தாச்சியோட ஸ்டுடியோவை தாக்குனேன் சார். ஆனா சார் நான் யாரையும் கொலை பண்ணல. சரி, ஸ்டுடியோவை எதுக்காக தாக்குன? எதுக்கு அங்க கலவரத்தை உண்டு பண்ண? என்ன தேட போயிருந்த? நிம்பிருதாம்பாக்காக போயிருந்த. நிம்பிருதாம்பா? இது என்னது சார்? எனக்கு இதை பத்தி அது தெரியாது. எங்களோட நிஞ்சா டீம் லீடருக்கு மட்டும் தான் சார் தெரியும். யார் சொல்லி இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருந்த? சொல்லு. கட்டோரி டம்டா தானே? கட்டோரி டம்டானா? சார் எனக்கு இந்த பேர்ல யாரும் தெரியாது சார். சார் எங்களை அங்க ஹர்பிஸ் டோக்ராவோட மனைவி அனுப்புறாங்க சார். என்ன? ஹர்பிஸ் டோங்ராவோட மனைவியா? சார் இது ரொம்ப பெரிய மேட்டரா தெரியுது. ஹர்பிஸ் டோங்காராவோட ஒய்ஃப்க்கும் இதுல சம்பந்தம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல எல்லா மர்டர்ஸும் நேம்பிருதாம்பாவுக்காகவே நடக்குது.
ஆமா சார், அப்படிதான் நடந்திருக்கு. அதனால தான் ஃபெர்குந்தாஸ்ஜி அவனோட ஆளை கொலை பண்ணிட்டு அவனோட உடம்புக்குள்ள ட்ராக்கரை ஃபிட் பண்ணியிருக்கான். ஹர்பிஸ் டோங்கரோட வைஃப் எங்க இருக்கா? சார் எனக்கு தெரியாது. அவன் சொல்லி நீ வேலை பார்க்கற, ஆனா உனக்கு தெரியாதா? சார் 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 சத்தியமா எனக்கு தெரியாது சார். எஸ் சார். ஓகே சார். சார் ஃபிர்குந்தாஸோட கொலையாளியோட ஃபிங்கர் பிரிண்ட் கைவண்டி ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட மேட்ச் ஆகுது. நோ, கைவண்டியில கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுது. ஆமா சார், நான் தான் சார் அவங்கள கொலை பண்ணேன். நிமிர்த்தம்பாவை அடையிறதுக்காகவா? ஆமா சார். உனக்கு நேமிரிதமனை எடுத்துட்டு வரதுக்கு யார் சொன்னா? அது கட்டோரி தான். அதான் நான் பார்த்தேன், இந்த கட்டோரி டம்டா எங்கேயோ ஒளிஞ்சிருந்த வேலையை பார்க்கறான். மொத்த காரியத்தையும் இந்த கட்டோரி டம்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சார், நான் நிமிர்தா அம்மாவுக்காக தான் ஃபிர்குந்தாஸ் ஜி வீட்டுல வேலைக்காரனாவே சேர்ந்தேன். அந்த கட்டோரி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கான் சார், இதே வேலைக்காக தான் விக்கியையும் அவன் அனுப்பியிருந்தான். ஆனா ஃபிர்குந்தாஸ் அவனை சிலையா மாத்தி கொன்னுட்டானா. ஆனா நீ எதுக்காக அவனை கொலை பண்ண? அதுவும் இவ்வளோ கொடூரமா? இல்ல சார், நான் ஜஸ்ட் நிமிர்தாவை கேட்கதான் அவகிட்ட போயிருந்தேன். குந்தன், நீங்க என்ன பண்ற? நிமிர்தமா எங்க? நிமிர்தம்மா, உனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நிமிர்தமா எங்க இருக்குன்னு நீங்க சொன்னா மட்டும் போதும். இதுக்கு முன்னாடியும் நிமிர்தம்மாவை கேட்டுட்டு சில பேர் இங்க வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் நான் என்ன பண்ண தெரியும்ல? என்னோட இதே கையால அவங்களெல்லாம் சிலையா மாத்தினேன். உயிரோடவே கொன்னு இருக்க. கட்டோரியோட ஆட்கள் மாதிரி நீயும் ஏன் சாக விரும்புற? ஓ, இங்கிருந்து போயிடு. நானும் அவனோட ஆள் தான். ஆனா நான் உன்னை விக்கி மாதிரி சாகிறதுக்கு வரல, உன்னை கொல்ல வந்திருக்கேன். நிமிர்தாம்பா பத்தி நீ சொல்லலன்னா உன்னை கொன்னுடுவேன். நீ எப்போ ஷூலேஸை கட்ட ஆரம்பிச்சியோ அப்பையில இருந்தே நான் கிரைம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த பார், நீ எனக்கு நிறைய சேவை பண்ணிருக்கன்றதுனால உனக்கு சந்தர்ப்பம் தரேன். இங்க இருந்து போயிடு, இல்லன்னா அவங்கள மாதிரி நீயும் உயிரை விட வேண்டியது வரும். புரியுதா? தேவையானது எப்படி அடையணும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. சொல்லு சொல்லு, நிமிர்தமாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லு சொல்லு. எவ்வளவு அடி வாங்கியும் வாயை திறக்க மாட்டல்ல, ஒழுங்கா சொல்லுடா. சொல்லு, சாவு சாவுடா. அதனால நான் முதல்ல பாடியை ஒளிச்சு வச்சேன், அப்புறம் அந்த கைவண்டியை கூட ஒளிச்சு வச்சுட்டேன். இந்த நிமிர்தாம்பாவில அப்படி என்ன விசேஷம் இருக்கு? அந்த கட்டோரி இதை அடைய எதுக்காக இப்படி தவிக்கிறான்? எனக்கு தெரியாது சார். ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த நிமிர்தாம்பா மட்டும் கட்டோரிக்கு கிடைக்கலன்னா அவ எல்லாத்தையும் புரட்டி போட்டுருவான். அந்த நிமிர்தாம்பாக்காக அவர் ரேமா மேடமை இந்நேரம் கிட்னாப் பண்ணிருப்பான் சார். டேய் தல்றா, ஏய் பின்னாடி போ. பை பை தயா, அப்புறம் பார்க்கலாம், சீக்கிரம் சந்திக்கலாம்.